ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தங்க நகைக்கடன் பெறுவதற்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ஒரு ரூல்ஸை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் பொதுமக்களுக்கு அகென்ஸ்டாக ஒரு சில நகைக்கடனுக்கான ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தா கோரிக்கையை வச்சுருந்தாங்க அந்த ரூல்ஸ்லாம் தகர்வை சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தங்க நகைக்கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் நகை அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ரசீது இருந்தால் மட்டும்தான் அடகு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ தங்க நகைக்கடன் பெற நகையின் ரசீது தேவையில்லை, கடன் பெறுபவர்கள் இந்த நகை என்னுடையதான் என்று சுய அறிவிப்பு செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நகை உங்களுடையதான் அப்படின்ற மாதிரி சுய அறிவிப்பு இருந்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல செய்தி. அதுக்கப்புறம் ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு தங்க நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லட்சம் வரையிலான கடன்களுக்கு அந்த தங்க நகையின் மீது 85% வரைக்கும் கடன் வழங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அனுமதி வழங்கியிருக்காங்க. மூணாவது, அதே போல ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 5 லட்சத்திற்கு 80%, ரூபாய் 5 லட்சத்துக்கு மேல் 75% என கடன் மதிப்பு நிர்ணயம் செஞ்சுறாங்க. அதாவது 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா 80% கொடுக்குறாங்க நகையின் மீது. 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா 75% நகையின் மீது கடன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன் பெறுபவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்தும் திறன் பற்றிய தகுதி மதிப்பீடு தேவையில்லை அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கடும் எதிர்பார்ப்புகளை தொடர்ந்து நகைக்கடன் தொடர்பாக முன்பு வெளியிட்ட விதிமுறையை மாற்றி புதிய விதிகளை பார்த்தா ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு கண்டிப்பாக நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதாவது நகைக்கடனுக்கான ரசீது தேவையில்லை, 2 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா 85% வரைக்கும் உங்களுக்கு அந்த கடன் கொடுக்குறாங்க நகையின் மீது. 2 லட்சம் டு 5 லட்சத்துக்குள்ளே போகுதுன்னா 80% வரைக்கும் நகையின் மீது கடன் கொடுக்குறாங்க. 2 லட்சத்துக்குலேருந்து அதுக்கப்புறம் 75% அது மேலே போகுது அப்படின்னா 5 to 75% மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி 75% கடன் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். புதிய ரூல்ஸை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க, பழைய ரூல்ஸை தகர்த்தி. ஸோ கண்டிப்பாக பார்த்தா மக்களுக்கு ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் கோரிக்கை வச்சுருந்தாங்க, இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை நிர்ணயம் செஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.